இனிமே இப்படி செய்ய மாட்டீங்க. என்ன கொண்டுடாதீங்கய்யா, கொண்டுடாதீங்க. நீ என்ன குற்றம் செய்திருந்தாலும் மன்னிச்சிருப்பேன். ஆனா கோவிலுக்கு பக்கத்துல, அதுவும் பகவான கும்பிட வந்த இடத்துல ஒரு பெண்ணை கெடுக்க நினைச்சது மாபெரும் குற்றம், மன்னிக்க முடியாத குற்றம். இதுக்கு தூக்குத்தான் சரியான தண்டனை. இதை பார்த்தாலாவது இனிமேல் யாருமே ஆண்டவன் குடிகொண்டிருக்கும் ஜன்னதி பக்கத்துல எந்த அக்கிரமத்தையும் செய்ய முடியாமல் இருப்பதற்கு இதை பார்த்த ஒரு பாடமா இருக்கு. நீ போட, நான் பாத்துக்கிறேன். அவன் கூட்டாளி மேல இருக்கு, அதை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டான். தண்ணி தண்ணி ரொம்ப நன்றி பிரதர். ஒருத்தன் அக்கறையோட காப்பாத்தணும்னா கூட பிறந்த சகோதரனா இருக்கணும், இல்ல நல்ல நண்பனா இருக்கணும். நமக்குள்ள எந்த விதமான சம்பந்தம் இல்லை. ஆனா நீங்க என் உயிரை காப்பாத்துனீங்க. இந்த உதவிக்கு என் உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கேன். எனக்கும் அதுதான் வேணும். என்ன சொல்றீங்க? புரியலையா? மருதமலை அடிவாரம் வாட்ச்மேன் கந்தசுவாமி, அவர் மனைவி, அவங்க 2 பேரையும் நானும் என் நண்பரும் தான் கொலை செஞ்சோம். ஆமா, அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? என்னை பெத்தவங்க. நான் உன்னை பழி வாங்க வந்த பாபு. ஏன் கேட்கிற? பழி தீர்க்க வந்த பாபுவா இருந்தா என்ன தூக்குல போட விடாம ஏன் காப்பாத்துறீங்க? உன்னை நானே கொல்லணும்னு என் தாய் மீது செஞ்ச சத்தியத்துக்காக. என்ன கொள்ளிடாத, வேண்டாம். பயப்படாத. சின்ன வயசுல எங்க அம்மா எனக்கு ராமாயணத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. அதுல போர்க்களத்துல நிராயுதபாணியா நின்ன ராவணரை பார்த்து இன்று போய் நாளை வான்னு ராமர் சொல்ற இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிராயுதபாணியை கொல்றது கற்ற வித்யக்கும் கேவலம், கற்று கொடுத்த குருவுக்கும் கேவலம். நான் அப்படி செய்ய மாட்டேன். இந்த திறமை இருந்தா உயிரை நீ காப்பாத்திக்க. என்ன மன்னிச்சிருங்கய்யா. மன்னிக்கப்பட வேண்டியது நான் தான் பாபு. பெத்த பாசத்தினாலே ஜாதி இறந்துட்டதாக ஒரு பொய் நாடகம் ஆடினேன். ஆனா சத்தியத்துக்கு முன்னாலே அது தோற்று போச்சு.